பிரதர் சொல்லுங்க சார். வந்து வண்டி அடிபட்டுச்சு. வண்டி ரொம்ப டேமேஜா இருக்கு. என்ன சார் ஆக்சிடென்ட்டா? இல்ல அது வண்டி ரொம்ப அடி வாங்கியிருக்கே சார். வண்டி ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல ஆக மாட்டேங்குது. அதான் நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பிரதர். இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாது சார். நிறைய வேலை இருக்கு. ஒரு 2 நாள் ஆகும் சார். ஐயோ பிரதர் இல்ல பிரதர் கொஞ்சம் அர்ஜென்ட் பிரதர். அதனால தான் பிரதர் ப்ளீஸ். இல்ல சார், வேற வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை முடிச்சிட்டு தான் நான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, உங்க வண்டியில் நிறைய வேலை இருக்கு சார். என்ன ஏதுன்னு பார்த்தா சொல்ல முடியும். பிரதர் 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 ப்ளீஸ் பிரதர், தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பிரதர். நீங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க. அவர்தான் 2 நாள் ஆகும்னு சொல்றாருல்ல. 2 நாள் கழிச்சு வந்து பாத்துக்கலாம், விடுங்க. 2 நாள் வரைக்கும் நீங்க எப்படி? இல்ல பிரதர், வண்டி நீங்க ரெடி ஆகணும், நான் ஓட்டணும். சார் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ். ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அடம் பிடிக்கல வேதாஜி, இது நீங்க தெரியாது எனக்கு. வண்டி நீங்க ரெடி ஆகணும், நான் வண்டி ஓட்டி ஆகணும், நான் சம்பாதிச்சே ஆகணும். பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர், எனக்கு புரியல. எனக்கு எப்படி கேட்குறேன், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் பிரதர். எனக்கு இன்னைக்கு இல்லை எப்படியோ வண்டி ரெடியாக நாளைக்கு சவாரி போயாகணும். சரி நிலைமை புரிஞ்சுக்கோங்க. நிலைமை புரியுது சார். உங்க வண்டியை ரெடி பண்ணணும். அதுவும் இல்லாம வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆகாம தள்ளிட்டு வேற வந்திருக்கீங்க. என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சுன்னு தெரியல. அதெல்லாம் பார்க்கணும்ல சார். ஸ்பேர் வேற இப்ப கிடைக்குமான்னு தெரியல. ஒரு நாளா முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். பிரதர் இல்ல பிரதர், என் நிலைமை அந்த மாதிரி பிரதர். நான் சொன்ன பிரதர் உங்க காலைல வந்து கெஞ்சி சும்மா இருக்கும். இருங்க பிரதர். இல்ல பிரதர், அது எக்ஸ்ட்ரா பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல பிரதர். நான் கொடுக்குறேன் பிரதர். ஐயோ, நான் பணத்துக்காக சொல்ல சார். நான் இருக்கிற நிலைமையை சொன்னேன் சார். ஐயோ என் நிலைமை அதோட ரொம்ப மோசமா இருக்கு பிரதர். இன்னும் ஒரே நாள் இருக்கு, ஒரு நாள் கூட சம்பாதிச்சு. ஐயோ மச்சி சொல்லு மச்சி. அண்ணே எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருங்கண்ணே. சரிங்க சார், போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க. என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னு பார்த்து வைக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். அதான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டாருல, வாங்க போலாம். எங்க? வீட்டுக்கு. நான் எங்கேயும் வரல. நான் வண்டி பக்கத்துல இருந்து வண்டி ரெடியா நான் எடுத்துன்னு வரேன். எங்க? அவர்தான் அவர் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்றாருல்ல. அது வரைக்கும் இங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல வேதாச்சி, என்னால முடியல வேதாச்சி. நான் எங்கேயும் வரல. நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் இங்கே இருக்கிறேன். சொன்னா கேளுங்க. நீங்க இன்னும் சாப்பிட கூட இல்ல. வீட்டுக்கு போய் சாப்பிட்டாது வரலாம். ஐயோ சாப்பாடுங்க எனக்கு இப்ப முக்கியம். பஞ்சு மாப்பிள்ள, வண்டியில இந்த சாப்பாடுலாம் ஒன்றும் ஆளல்ல. எல்லாம் ஆட்டோல தான் இருக்கு மாப்பிள்ள. எத்தனை பாக்கெட் ஆகுது? எப்படியும் ஒரு 50-60 பார்சல் இருக்கும் மாப்பிள்ள. ஐயோ ஏன்டா அவ்வளோ வேஸ்ட் ஆகிடுமாடா. என்னடா பண்ணுற சாப்பாடு வச்சு? சாப்பாடு வேஸ்ட் ஆனாலும் எனக்கு பிடிக்காதுங்க. அவ்வளோ சாப்பாடு வர்றது கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணது. ஷோ என்னடா இது, என்ன பண்ணுறதை வச்சு இப்போ? ஏங்க பேசாம இந்த சாப்பாடெல்லாம் கோவில போய் அன்னதானம் பண்ணா என்ன? சாப்பாடு கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு இது அன்னதானம் பண்ணிடுவோம். அதோட இப்ப இருக்கிற நிலைமையில கோவில்ல போய் கொஞ்ச நேரம் இருந்தா மனசு கொஞ்சம் லேசா இருக்கும். சரிங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான் பிரதர். பக்கத்துல கோயில்லாம் இருக்குதா? இருக்கு சார். ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போனா ஒரு கோயில் இருக்கு சார். சரி பிரதர், நாங்கள் கோயில் போயிட்டு வந்துடுறோம். அதுக்குள்ள நீ கொஞ்சம் பாருங்க பிரதர். என்ன ஆகும் எவ்வளோ ஆகுன்னு சும்மா ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சிருங்க பிரதர். சரி சரி, நான் பாருங்க பிரதர். வாங்க. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.